இந்த கால் மூட்டில் வலி பார்த்தோம்னா வீங்கிக்கிட்டே வரும், வீக்கம் இருக்கும், நீர் கோத்த மாதிரி ஒரு வீக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பெயின் தாங்க முடியல, லைட் தொட்டு பார்த்தாவே அந்த மூட்டில் வந்து அதிகமான சூடு இருக்கும். அதுக்கப்புறம் கால் மூட்டில் வந்து கையை வச்சுட்டு காலை மடக்கி நீட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு சவுண்டு கழுக்கு நம்ம கையிலே வந்து கேட்குற மாதிரி இருக்கும், கிரிப்டேஷன் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய எலும்புகளில் வந்து மூட்டுக்களில் தேய்மானம் ஏற்படும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் தான். மூட்டு எலும்பு தேய்மானம் ஏற்படும்பொழுது வரக்கூடிய பிரச்சனை. இதனால் அங்கே அதிகமான இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்ட அழற்சி அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸில் பாதிப்பு ஏற்படும். பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா இந்த ஏசிஎல் லிகமெண்ட்டில் வந்து ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆன்டீரியர் க்ரூஷியல் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டுக்களை கால் மூட்டில் வந்து முக்கியமான ஒரு லிகமெண்ட், நிறைய லிகமெண்ட்ஸ் இருந்தாலும் ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு இதில் தான் பாதிப்பும் ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த லிகமெண்ட்டில் பாதிப்பு ஏற்படும் பொழுது தான் ஸோ பெயின் அதிகமாகி இன்ஃப்ளமேஷனும் அதிகமாகும் பொழுது அந்த இடத்துல ஒரு சிவந்த தன்மை ஏற்படுறது, வீக்கம், மூட்டுக்களில் வந்து வீக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரெண்டுமே இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் அதிகரித்து ஒரு ரெட்னஸ், அடிக்கடி காய்ச்சல் வர மாதிரியான உணர்வு, இது எல்லாமே ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது என்ன செய்யலாம், எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மூட்டுக்களில் வலி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி செய்கிறதுக்கு உணவு முறை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ கிழங்கு வகைகள், ஸோ அதிகமான கிழங்கு வகைகள் இருக்குன்னா அதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். கிழங்கு வகைகள் சாப்பிடும்பொழுது தான் வாதம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக குளிர்ந்த உணவுகள், குளிர்ச்சியான உணவுகள். ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சில்லுன்னு சாப்பிட்றோம், இதுதானே குளிர்ச்சியான உணவு. இது மட்டும் கிடையாது, இதனோட குளிர்ச்சி தன்மை நிறைந்திருக்கக்கூடிய பழ வகைகள், வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், கீரை வகைகள். சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா சில வகையான கீரைகள் வந்து சாப்பிட்டாலே மூட்டுக்களில் வலி அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கீரை வகைகள், வெந்தயக்கீரை, சிறுகீரை, புளிச்சக்கீரை, இது எல்லாமே குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடியது. அதை சாப்பிடும்போதும் ஒரு சிலருக்கு மூட்டுக்களில் வலி அதிகமாகி வீக்கமும் அதிகமாகும். இந்த மாதிரி சமயங்கள் இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வாதத்தை அதிகரிக்கக்கூடிய பருப்பு வகைகள், வாழைக்காய் மாதிரியான உணவு பண்டங்கள், இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணும்போது வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும்பொழுது தான் வாதம் குறைந்து மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலியும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது இந்த வாதம் குறையும் போது என்னென்ன பண்ணலாம், வாதம் குறையிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். உணவு முறைகளை பார்த்தோம். எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய முறைகள், தைல முறைகள் இருக்குது. ஸோ தொக்கன முறை அப்படின்னு சொல்லுவோம். தைலத்தை நல்லா மூட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த வலியை வந்து குறைப்பதற்கும் ஒற்றடம் கொடுத்து அந்த வீக்கத்தை குறைப்பதற்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலியை முதல்ல நம்ம வந்து குறைக்கிறதுக்கு இந்த பத்து மருந்து அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் இருக்குது. பெரும்பாலும் இந்த பற்று மருந்தோட பலன்கள் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மெடிசன், வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தக்கூடிய மருந்து வகை. ஸோ இந்த வெளிப்பிரயோகமாக இந்த மருந்து வகையில் ஒரு மூலிகைகளை குறிப்பிட்ட அளவில் கலந்து பாதிக்கப்பட்ட இடத்துல போடும்போது அந்த இடத்துல தோல் மூலயமாக நமக்கு வந்து அது அப்சார்ப்ஷன் நடந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலிகள், வேதனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு மூட்டு வலிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பற்று மருந்து என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கு பொதுவாக சில இலைகள் மற்றும் மூலிகைகள் நமக்கு தேவை. இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா குறுந்தொட்டி வேர் நமக்கு பயன்படுது, இல்லை குறுந்தொட்டி முழுவதுமான சமூலம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ குறுந்தொட்டி எடுத்துக்கணும். குறுந்தொட்டி பவுடர் அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாவே நமக்கு கிடைக்கும். ஸோ குறுந்தொட்டி பொடி நம்ம வந்து எடுத்துக்கணும். இதனோட நாயுருவி இலை இருக்கு இல்லைங்களா, அதனோட பொடி, ஆமணக்கு இலை பொடி. ஸோ இது மூன்றுமே வாதத்தை குறைக்கக்கூடியது. இதனோட வந்து பார்த்தோம்னா மஞ்சள் பொடியை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ மஞ்சள் பொடி ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் குப்பை மேனி பொடி. ஸோ இதனோட சேர்த்து நன்னாரி. ஸோ நன்னாரி பொடியும் இதனோட நல்லா கலந்து எல்லா பொடியும் ஒன்றா சேர்த்து கலந்து எடுத்துக்கணும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெந்நீர் விட்டு கலந்து
மூட்டுக்கல்ல வீக்கம் இருக்கா அந்த இடத்துல நம்ம பற்று போட போகிறோம். ஸோ மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வீக்கம் குறையிறதுக்கு பற்று போடுவதற்கு இந்த மூலிகை கலவை நமக்கு பயன்படுது. ஸோ இதை எடுத்து நம்ம வெந்நீர் விட்டு நல்லா கலந்து மூட்டுக்கல்ல பற்று போட்டுக்கிட்டே வரணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது மூட்டுக்கல்லில் வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுவே உள்பிரயோகமாக சில மெடிசன்ஸ் எடுத்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வலி குறையணும் அப்படின்னா அதற்கான சில மூலிகை மருந்துகளும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் நான் முக்கியமாக ஒரு மூலிகை சொன்னேன், குறுந்தொட்டி முழுசாக முழம்ட்டு. குறுந்தொட்டி சூரணம் அப்படின்னா ஒரு மருந்து இருக்குது. இதை பயன்படுத்தும் பொழுதும் மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலி நமக்கு குறையும். ஸோ நீண்ட நாட்களாக மூட்டு வீக்கம் இருக்குது, வலி இருக்குது, இதுக்கு எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக சில மருந்துகளை நம்ம போடும்பொழுது இம்மிடியேட்டாக நமக்கு நல்லாவே ரிலீஃப் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மருந்தை நம்ம வெந்நீர் விட்டு கலந்து மூட்டுக்கல்ல பத்து போட்டுட்டு குறுந்தொட்டி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்தும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம வெந்நீரில் கலந்து பயன்படுத்தலாம். இந்த குறுந்தொட்டி சூரணம் காலை இரவு 2 வேளையும் வெந்நீரில் கலந்து பயன்படுத்தும்பொழுது மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலி வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை தொடர்ந்தும் நமக்கு வாத நோய் இருந்ததுன்னா, வாதம் அதிகமாக இருந்ததுன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகள் எடுக்கும்போதும் நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த பதிவில் மூட்டு வீக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பற்று மருந்தை பற்றி பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நான் இந்த பற்று மருந்துக்கு சொல்லியிருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.